எனக்கு தெரிஞ்சு இளைஞர்களுக்கு யார் முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அவங்க வந்தா நல்லாயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். யாரா வந்து மக்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே வந்தா நல்லாயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, விஜய் வந்து ஒரு இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாரு. அவர் 1000 கருத்து இருந்தாலும், அவர் வந்து நல்லா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வராரு அவரு. அதனால நாங்க இளைஞர்லாம் எல்லாரும் சேர்ந்து நாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆமா. அந்த பி டீமு, சி டீம் அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நாங்க விஜய்க்கு நாங்க இது பண்ணுவோம். வந்து மக்களுக்கு நல்லா செய்வாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அடிப்படையில, வாழ்றதுக்கு வாழ்க்கை, அதுக்கு இருக்கறதுக்கு இடம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை, அதான் சொல்லியிருக்காரு. அது எந்த கட்சிக்காரங்களும் யாருமே சொன்னது கிடையாது. அதனால வந்து அதுக்கு தகுந்த மாரி எல்லாரும் முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நான் சொல்லிக்கிறேன். காலங்காலமா அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து நம்ம மாத்தி பார்ப்போம். அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோன்றத பார்ப்போம். டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நான் தோணுது. சீமான் வந்து அவர் வெறும் பேச்சு மட்டும்தான். செயல்ல எதுவுமே பண்ண மாட்டாரு. அதனால வந்து அவர் தவிர்த்துக்கலாம் நம்ம. விஜய்க்கு வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ரெட்டலாம் தலைவர் ஆட்சி நடக்கணும். ஆமாம், நான் எம்ஜிஆர் வச்சுக்கிறேன். ஏடிஎம்கே ஆட்சினா தான் சிறப்பாக இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டில் எதனா ஒன்று வரும். நான் எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவேன். அவன் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஏடிஎம்கே நிற்கக்கூடிய தொகுதியில் வேணால் வரும். ஏடிஎம்கே ஒரு சில தொகுதிங்க வேணால் பிஜேபி வரலாம். எம்ஜிஆருக்கும் டிஎம்கேக்கு தான் இங்கே மரியாதை தமிழ்நாடு முழுதுக்கும். ஆதி காலத்துலேருந்தே ஒன்று ஏடிஎம்கே ஆச்சு, ஒன்று டிஎம்கே ஆச்சு. இப்படி மாறி 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 நடக்கும். இந்த டிப்பு எடப்பாடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வாய்ப்பு, ரெண்டாவது ஸ்டாலினுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் தவிர வேறு யாரும் வர முடியாது. வர்றதுக்கு தமிழ்நாட்டு ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் 100% உண்மை. ஒரு சில தொகுதி 1 2 வரல. 2 சட்டமன்றத்தையும் பார்த்துட்டாப்புல, 2 நாடாளுமன்றத்தையும் பார்த்துட்டாப்புல. ஓட்டு வாங்கினாப்புல. ஓட்டு வாங்கிக்கிறாப்புல. ஆனால் ஆட்சி அமைப்பெல்லாம் நடக்காத காரியம். ஏடிஎம்கே டிஎம்கே 2 தான் ஒன்று. 2 3 சீட்டு 5 சீட்டுக்குள்ளே வரலாம். இல்லை அதுவும் வராமல் போகலாம். அப்பேற்பட்ட கமலஹாசனே 65 வருஷம் சர்வீஸில் ஒன்று அவனே குப்பரை அடைஞ்சிட்டான். ஏடிஎம்கேல ஒரு தொகுதி கூட எம்பி தொகுதிக்கும் வரல, எம்எல்ஏ தொகுதிக்கும் வரல. அப்பேற்பட்ட கமலஹாசனை விஜய்க்கு வேணால் ஒரு 2% இருக்குது. ஒரு சில தொகுதி வேணால் கிடைக்கலாம். ஏடிஎம்கே தான், எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். 2வது டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அவங்க 2 பேருக்கு தான் வாய்ப்பு, வேறு யாருக்கும் கிடையாது. மறுபடியும் கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வருவார். ஏடிஎம்கே வந்து சுத்தமாக அவங்க ஆட்சியே சரி கிடையாது. லாஸ்ட்டாக பண்ணது கூட சுத்தமாக சரி கிடையாது. அவங்க பிஜேபி கூட அலைன்ஸில் இருக்காங்க. பிஜேபி கூட தமிழ்நாட்டுக்கு வந்தவன் தமிழ்நாடே நாசமாக போயிடும். நெக்ஸ்ட்டு டிவிக்கே வந்தால் சுத்தமாக அவங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க தற்கூரி மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் கண்டிப்பாக டிவிக்கே வந்தாலும் நாசனமாக தான் போயிடும். பிஜேபிக்கு பிடிஎம் தான் டிவிக்கே. கண்டிப்பாக அடுத்த ஆட்சி வந்து கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். 2026 மட்டும் இல்லை, 36 46 56 எல்லாரும் டிஎம்கே தான் மட்டும்தான் வரும். 100% கன்ஃபார்ம். அது தலைவர் அந்தளவுக்கு நீட்டாக பண்ணின்னு இருக்காரு. தமிழ்நாடு சுத்தமாக இருக்குதுன்னா காரணமே எல்லாருக்குமே கல்வியிலேருந்து காலை உணவுலேருந்து எல்லா திட்டம் அருமையாக செயல்படுத்தி வந்துன்னு இருக்காரு. அதனால கண்டிப்பாக 100% டிஎம்கே மட்டும்தான் வரும். அது வந்து அதுக்காக கொடுக்கல, மக்களுக்கு நல்லதுக்காக கொடுத்தாரு. அது வந்து ஓட்டுக்காகலாம் கொடுக்கல. கண்டிப்பாக கோடைக்காலம் வந்தால் கூட இப்போ ரீசனாக நல்லா இருக்குன்றதுக்காக தான் கொடுத்தாரு. கோடைக்காலம் விஷம் தான் வருது. எடுத்தோடனே எடப்பாடி பண்ண கடத்தெல்லாம் தலைவர் தீர்த்துன்னு வந்தால் மறுபடியும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணார். சீமானெல்லாம் அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. சில தொகுதி கூட ஜெயித்து வாய்ப்பு இல்லை. சீமானெல்லாம் 100% கன்ஃபார்ம் இல்லை. ஓட்டு நெக்ஸ்ட் டைம் அதிகரிக்காது அவருக்கு. ஏன்னா விஜய் வந்துட்டார்ல, பிள்ளை பசங்க ஓட்டெல்லாம் அவர் தான், சின்ன பசங்க ஓட்டெல்லாம் அவர் தான், யங்ஸ்டர் ஓட்டெல்லாம். இப்போ விஜய் வந்ததுனால அவருக்கு ஓட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. திமுக பார்த்தா விஜய் காப்பி அடிச்சுன்னுக்கிறாரு. விஜயை பார்த்தோம்னா திமுக ஒன்றும் காப்பி அடிக்கல. இவங்களாம் ஜஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் கட்சிங்க. இதெல்லாம் 50-60 வருஷமாக கட்சி. அது ஸ்டாலினெல்லாம் வந்து இவரை பார்த்தலாம் ஸ்டாலின் எதுவும் பண்ணல. ஸ்டாலினை பார்த்தா அவர் பண்ணின்னு இருக்காரு. கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். வர்ற தேர்தலில் இயற்கை வளங்களையும் நாட்டையும் பாதுகாக்கிறது எந்த தலைவனோ அவன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ணன் சீமான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சீமான் பக்கம் இருக்கிறதுக்கு நம்ம முக்கிய காரணம் என்னென்னா, நாட்டையும் நாட்டு வளங்களையும் பாதுகாக்கிறதுக்கு முன்னெடுத்த கருத்துக்களை அவர் பகிர்றதுனால அவர் பின்னாடி போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளோம். மீதி உள்ள தலைவர்கள்லாம் என்னென்னா, 1964க்கு பின்ன இருந்த பிறந்த மக்கள் மட்டும்
ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு புதிய இதை உருவாக்கணுங்கிறது தான் எங்களோட கொள்கை. அதாவது கொள்கைன்னா என்ன, நல்லது நடக்கணும், நாட்டை காப்பாற்றணும், வளங்களை இயற்கை வளங்களை அழிக்காமல் இருக்கணுங்கிறது தான் எங்களோட கொள்கை. அதனால் எந்த தலைவருமே இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே பேசலை. சீமான் பேசுகிறதுனால அவர் வெளியில் போகணும்னு நினைக்கிறோம். அது ஒரு சில நேரங்களில் அவர் பேசுகிறது என்னென்னா, இவங்க நிறையா தாவேக்கா இருக்கட்டும், மற்ற கட்சிகள் வந்து அவர் பணம் இல்லாமல் கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறாரு. இவங்க பணத்தை கொடுத்து நிறைய மக்களை கவர்ந்து இழுத்துறாங்க. அதனால் ஒரு சில கருத்துக்களை அவர் வந்து முன்வைக்கிறாரு. அது வந்து அவர் மாற்றி பேசுகிறாங்க மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் கொள்கை என்னமோ வந்தார்னா இயற்கையை பாதுகாப்பது ஒன்று தான் நமக்கு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க முந்தைய எங்களுடைய தாய் தந்தையருக்கு தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளவங்க அவங்க இருக்க தண்டியும் டிஎம்கே ஏடிஎம்கே அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இனிமே உள்ள தலைமுறைகள் கொஞ்சம் மாறும். டிவிக்கே இப்போ தானே வர்றாங்க. அவங்க அரசியல்னா அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் வர வர அவர் ரசிகர் தான், ரசிகரோட பட்டாளம் இருக்கலாம். பட் ஆனால் அரசியல் அனுபவம்னு ஒன்று இருக்கணும்ல, அது வந்த விட்டியே அடுத்து மாறும். சீமான் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே என்ன காரணம்னா, இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே சரியில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கு. அப்புறம் விலைவாசி ஏற்றம் பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து எடப்பாடியார் தான் வந்து எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். இவங்க டிஎம்கே ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை ஒன்றுமே சரி பண்ணல. நீட் தேர்வை ரத்து பண்ணுறோன்னு சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை. ஏழை மாணவர்கள்லாம் இப்போ செருப்பு தைச்ச பொண்ணுலாம் வந்து டாக்டர் படிக்குதுன்னா அது எடப்பாடி அந்த கொண்டு வந்த அந்த 7.5 தான். அதனால் அவர் தான் திருப்பி வரணும் இருக்குது. ஏன்னா போன வாட்டி வந்து 10 வருஷமாக ஆட்சி பண்ணாங்க. அதில் அந்த எதிர்ப்பு இருக்குது, எதிர்ப்பு வாக்கு ப்ளஸ் பிஜேபி போன வாட்டி பிஜேபி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா 63 இடத்துல கூட்டணியாக சேர்த்து 77 இடத்துல ஜெயித்தாங்க. அப்படியும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மேலே தான் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சு மெஜாரிட்டியாக தனிப்பெரும்பான்மை ஆட்சி பண்ணுவாங்க. விஜய் மட்டும் ஜெயிப்பார். நான் விஜய் பக்கா தொண்டை, விஜய் ரசிகன், ஆனால் அதிமுக தொண்டை. அதனால் அவர் மட்டும் ஜெயிப்பார், கூட இருக்கவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எடப்பாடியார் தான். தளபதி வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. விஜய் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வரணும், மாற்றம் ஒரு தேவை, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு இது வரைக்கும் பார்த்து யாருமே ஒன்றும் செய்யலை. அவர் வந்து செய்வார் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. நம்பிக்கை மாற்றம் வரட்டுமே ஒன்று. நான் ஒப்பனா சொல்ல விஜய் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஒப்பனா நான் ஸ்டாலின் தான். அவர் எல்லாம் நல்லா பண்ணுறாரு. எங்கள் அரசு ஊழியர்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பண்ணுறாரு. நான் அரசு ஊழியரை நான் கட்சிக்காரன்றத நல்லா பண்ணுறாரு, நிறைய பண்ணிக்கிறாரு. ஆமாம், அவங்களுக்கு எங்களுக்கு பென்ஷன் போல அரசு ஊழியர்களுக்கு சில நல்லது பண்ணிக்கிறாரு. நிறைய அவர் தான் வரணும். அது அவங்களுடைய இது. ஆனால் பொதுவாகவே ஒரு 100% 99% ஓகே பண்ணிக்கிறாரு. அது டெஃபினட்டாக கிடையாது. இவங்க 3 பேர் 4 பேர் இருந்தாலும் தனிமையில் இருக்கிறாங்க எல்லாம். அதெல்லாம் எடுபடாது. சீமான் நல்ல மனுஷன்தான், இருந்தாலும் ஸ்டாலின் தான். அவரெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. அவருக்கு நம்மளுக்கு அது நம்ம டிஎம்கே ஃபேமிலி டிஎம்கே. ஸ்டாலின் தான். 2026 நம்ம கட்டாயம் நாம் தமிழர் வந்தால் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எந்த உரிமையினாலுமே போராட்டம் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு போராட்ட களமாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து அந்த இடத்துல சமரசமே இல்லாமல் அந்த இடத்துல வந்து தன்னோட குரலை ஏற்ப ஒரே ஆள் கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தான். அதுபோக அவர் முன்னெடுத்து வைக்கிறன்ற அந்த இயற்கை சார்ந்த அரசியல், அது வந்து என்னைய மாதிரி ஒரு இளைஞர்களை கொஞ்சம் கவர்றபடியாக இருக்குது. என்ன வந்து சொல்கிறாரு, குலத்தொழில் பார்க்க சொல்கிறாங்க, நிறைய பேர் நிறைய விமர்சனம் வைக்கலாம். ஆனால் வந்து விவசாயம் பண்ணுறது அப்படின்றது குலத்தொழிலாக ஆகாது. அது வந்து அவங்க மண் சார்ந்த, அவங்க வளம் சார்ந்த ஒரு தொழில் தான் அது. அதை வந்து ஒரு நபர் வந்து அதை நான் அரசு வேலையாக ஆக்கி தருவேன்றது அது எந்த வகையில் சாத்தியக்கூறாகுன்றதே அவர் விளக்குறாரு. ஸோ அதை முன்னெடுத்து நம்ம வந்து அவர் கூட வந்து அந்த ஒரு சொல்கிற கருத்தை ஏற்று நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுன்றது வந்து யார் தான் இந்த உலகத்தில் யார் மாற்றி பேசாமல் இருக்கா? எல்லோரும் வந்து என்ன ஹரிச்சந்திரன் குடும்பத்தில் இருந்தால் வந்திருக்கோம். எல்லோரும் என்றைக்கே எந்த கட்சி தலைவர் மாற்றி பேசாமல் உண்மையை மட்டும் பேசுகிறாங்க. அது ஒரு ஷேர் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் ரீல்ஸை வச்சு ஒரு ஆளை வந்து நிர்ணயம் பண்ணிட முடியாது.
ஒரு சில விஷயங்கள் மாற்றிருந்தாலும் அவர் வைக்கிற அந்த கொள்கைகளையும் அந்த சித்தாந்தங்களையும் நிறைவேற்றி பார்க்கும்போது அவர் சொல்கிற எதுவும் தப்பு இல்லைன்னு தான் நம்மளுக்கு தோணுது. பணம் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிற விஷயங்களை மாற்றி சித்தரித்து அதை மறக்க முடிய நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பேசுகிறவங்க அதையும் பேசி தான் ஆகணும். டிஎம்கே இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், 5 பீரியட் ஆட்சியில் இருந்தாங்க. அடுத்து 5 பீரியட் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கடைசி நேரத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்ததா இருக்கட்டும், இப்போ இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி மகளிருக்கு உரிமை தொகை பணம் 5000 ரூபா கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே மக்களை ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்களை இந்த வருஷத்தில் அறிவிக்கலாம். ஸோ மக்கள் அதை வாங்கி பயனடைஞ்சுக்குங்க. பட் ஓட்டு போட்டுறாங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த 4 வருஷத்தையும் நீங்கள் கணக்கில் பார்த்துக்கிறணும். அவங்க செஞ்ச அந்த ஆட்சியின் அவலங்களையும் நம்ம கருத்தில் கண்டு தான் பார்க்கணும். ஸோ அதை வச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வரக்கூடாது. ஏடிஎம்கே உண்மையிலே ஒற்றுமை இருந்தால் நம்பி போகலாம். ஏன்னா அம்மா இருக்கும் காலகட்டத்தில் எங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா பக்கா அண்ணா டிஎம்கே குடும்பம் தான். அந்த காலத்தில் இருந்தாங்க. நம்ம அப்பா தாத்தா காலத்தில் பெரிய லெவலில் எடுத்து உள்ளூர்லேயும் நிறைய அரசியல் பண்ணி பலவித முயற்சிகள் பண்ணி பெரிய லெவலில் பண்ணோம். இப்போ கட்சி உடஞ்சனால பல பேர் பல பக்கம் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் கட்சியை ஒன்றிணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்கிறாங்க. ஸோ பிஜேபி சில நல்ல தலைவர்களை கொண்டு வரீங்க, திடீர்னு பார்த்தா மாற்றி வேறு பக்கம் கொண்டு போயிடுறீங்க. ஸோ அவங்கள பின்தொடர்ந்து வர எங்களுடைய தலைமுறைகளும் என்ன பண்ணுறாங்க, என்னடா நம்ம இவர் கருத்து நோக்கி போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ட்ராக்கில் எங்களை இன்னொரு ஆளாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, அவரோட பேச்சுகளை கொஞ்சம் குறைச்சிடுறீங்க. ஸோ நான் அவங்கள அண்ணாமலைன்ற ஒரு நபரெல்லாம் ஃபாலோ பண்ணி போகும்போது உண்மையிலே அந்த பீரியடில் அவர் வந்தப்போலாம் உண்மையிலே ஸோ இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஸோ சப்போர்ட் பண்ணோம். நிறைய போராட்டங்களுக்கு அவரோட ஆதரவு தெரிவித்தப்போ நம்ம கூட இருந்தோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்னையை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் சீமான் தான். மற்றபடி விஜய் நல்ல விஷயந்தான். புது தலைவர்கள் கட்சி தொடங்குறாங்க, வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அதுக்கு நாங்கள் எதிரிகள்லாம் கிடையாது. ஏன் உங்கள் ஆட்சிக்கு வரணும், கட்சிக்கு வரணும், எதுக்கு தொடங்குறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். நல்லது செய்ய யார் வந்தாலும் வரவேற்போம். ஏன்னா விஜய்க்கு இன்னும் அண்ணனுக்கு பயிற்சி தேவைப்படுது. ஏன்னா எடுத்தோடனே முதலமைச்சர் சீட்னா அப்படியே கனவு காண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இது ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது. ஸோ மக்களை நேரில் சந்திக்கணும், மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு அவருக்கு தெரியணும், களத்தில் போராடணும். சும்மா எந்த பிரச்சனைனாலும் பனையுரை தீர்வாகாது. ஸோ இன்னும் இறங்கி முழு எஃபர்ட் போட்டால் விஜய்க்கு உண்மையிலே சப்போர்ட் பண்ணுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தூய ஆட்சி வரணும் தமிழ்நாட்டில். யாராண்டா என்ன, நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவன் வேணும். இப்போதைக்கு எங்கள் பார்வை சீமான் பக்கம் மேலே இருக்குது. ஸோ அவருக்கு நாங்கள் எங்களோட ஆதரவை தெரிவிக்கிறோம். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குண்ணா. என்ன காரணம்னா ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும், மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் மக்களுக்கும் நல்ல செழிப்பு இருக்கும், பசங்களுக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கும். அதெல்லாம் ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ஜெயிக்க வாய்ப்பு இருக்குண்ணா. வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா மக்கள் மத்தியில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் செல்வாக்கு இல்லை. நிறைய மக்கள்கிட்ட ரொம்ப குறைகள் நிறைய ஏறி போச்சு. அதில் டிஎம்கே வர்றது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. சீமானு கொஞ்சம் கம்மியாக தானே, சீமான் கொஞ்சம் தான் வருவார். அவங்கெல்லாம் கூட்டணி இருந்தால் கொஞ்சம் ஆட்சி பிடிப்பாங்க, தனித்தனி இருந்தால் ஆட்சி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏடிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக யோசிக்காமல் சொல்லலாம் டிவிகே தளபதி. காரணம் ஏகப்பட்ட காரணம் சொல்லலாம். இப்போ நடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே நடந்ததை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா. இது வரைக்கும் ஏற்படுத்தின அவ்வளோ கஷ்டத்துக்கும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான முடிவு கிடைக்கும். இதை நான் எங்கே வேணாலும் சொல்ல ரெடியாக இருக்கேன். எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு தளபதி. கண்டிப்பாக எல்லாம் எதிர்பார்த்தது பண்ணுவார், எதிர்பார்க்க முடியாதையும் பண்ணுவார். நாங்கள் கண்டிப்பாக விட்டு நிச்சயம் டிவிகே மட்டும்தான். அரசியல் தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ வந்ததுக்கு அவர் இவ்வளோ நாளாக அவர் ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு தெரியாமலே இருந்துக்கலாம். தெரிஞ்சவங்க கூட இருக்காருங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாராடியே சொல்கிறாங்கன்னா தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்கன்னா அதை சொல்கிறவங்க தான் தற்கொலை கூட்டமாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஏடிஎம்கேவை நான் மட்டம் தட்டினாலும், டிஎம்கேவை மட்டம் தட்டினாலும், டிவிகேவை நான் மட்டம் தட்டினாலும் எனக்கு எந்த உரிமை வேணாலும் இருக்குது. ஏன்னா நான் பப்ளிக், நான் பீப்புள், நான் டிஎன் பீப்புளுக்கு எனக்கு பேசி எல்லா ரைஸும் இருக்குது. டிவிகே கண்டிப்பாக வரணும். அந்த மாற்றத்தெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. யாருமே எதிர்பார்க்காத நடத்தி காட்டுவார் தளபதி. சீமான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. அவரோட சர்க்கிள்ஸ் கொஞ்சம் அவருக்கு இன்னும் தேவை. பக்கம் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. எல்லாருமே கரெக்டானவங்க தான். அவருக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. ஆனால் இவர் மக்கள் மனசில் இடம் பிடிச்சது மாதிரி அவர் இடம் பிடிக்க இன்னும் கொஞ்சம் நாள் தேவை. ஃபஸ்ட்டு இது தளபதி தான் ஃபஸ்ட்டு. அவருக்கு கொடுத்துட்டு தான் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இவரோட பார்த்ததுக்கப்புறம்
நிறைய பேர் திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படின்ற அளவுக்கு. கண்டிப்பாக தளபதி தான் வருவார். இதே இடத்துல அந்த ஸ்பாட்டில் நான் திரும்ப அவங்கள மீட் பண்ண மாதிரி திரும்ப நான் சொல்லுவேன். 2026 இப்போ நடக்கிற திமுக ஆட்சி ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். காரணம் என்ன, இங்கே சமத்துவம் நல்லா இருக்குது. இது சமத்துவ பூமி தமிழ்நாடு. மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க. மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம மாநிலத்தில் மக்கள் ஓரளவு சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. அதனால் அவர் தொடரணும். 5000 நான் தான் சொன்னேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போது தேர்தல் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக முன்கூட்டியே அந்த பணத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு 3 மாதம் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக. அதான் ஸ்கூல் பசங்க லீவெல்லாம் வருது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம் பசங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதற்கு மேல் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பெண்களுக்கு தேவைப்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவுகள் வருது. அதில் வீட்டில் இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஈஸியாக நிறைய வந்து பள்ளிக்கூடங்களில் சீரமைச்சிருக்காங்க. கல்வி லெவல் வந்து வேறு இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் வந்து ஃபாரின் ட்ரிப்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. நல்ல நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க பசங்க. இப்போ ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா பள்ளி கல்விக்காக அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் தமிழர்களுக்கு அந்த தொன்மைக்காக செலவு பண்ணி இந்த கீழடி அருங்காட்சியகம் இருக்கட்டும், இது மாதிரி நிறைய திட்டங்களை அவங்க முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க இந்த ஆட்சியில். ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். காரணம் என்னென்னா இது ஒரு சமத்துவ மக்கள். பிஜேபியோட கான்செப்ட் என்னென்னா அவங்க ஒரு மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல அரசியல்வாதி என்பவர் மக்களுடைய முன்னேற்றத்தை தான் பார்க்கணும், ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை தான் பார்க்கணும். மதம் ஜாதி யார் பேசுகிறாங்களோ அந்த அரசியல் சரிப்பட்டு வராது எப்பவுமே. சீமான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் வருடங்கள். நல்லா அவருடைய அரசியல் எடுப்பும் இருக்குது, பட் இப்போதுக்கான இல்லை. ஆனால் இளைஞர்கள் ஒரு பெரிய படை அவர் கூட இருக்குது. இன்னும் காலங்கள் எடுக்கும் அவர் வர்றதுக்கு. விஜய் வரதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா இப்போ ஒரு கட்சின்னா ஒரு பேஸ் இருக்கணும். கிளை, ஒன்றியம், பேரூர், நகரம், மாவட்டம், மாநிலம், இதெல்லாமே அவங்க ஃபில்அப் பண்ணாங்களே தெரில. இன்னொன்று வந்து அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்தே என்ன சொல்கிறாரு, நம்ம தளபதி 3-4 தொகுதி நிற்கலாம்னு சொல்கிறாரு. ஒரு மாநில பொதுச் செயலாளர் சின்ன பசங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, கிளையாளங்க தெரியலாம் பரவாயில்லனா, ஒரு மாநில பொதுச் செயலாளருக்கு 2 தொகுதிக்கு மேலே நிற்க விடாத ஒரு அடிப்படையே தெரியலனா அப்போது அவங்க கீழே இருக்கவங்க என்ன தெரியும்? முதல்ல வந்து ஒரு திமுக இந்த அளவுக்கு இன்றைக்கி பலமாக இருக்குன்னா கட்டமைப்பு இருக்குது அவங்ககிட்ட. தாவேகா இன்னும் அந்த கட்டமைப்பு உருவாகலை. அதனால் இந்த முறை வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல வருவாங்கன்னா சிஎம் ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த முறை திமுக ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடியோட தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இப்போ நல்லா இருக்குது. அது இப்போ இளைஞர்களுக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் விஜய்க்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு தோணுது. கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அது மோஸ்ட்லி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் அவங்களும் ஒரு அனுபவம் வரும். டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். காரணம்னா ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக அவர் ஒன்றும் செய்யலை. அதுதான் என்னோட கருத்து கணிப்பு. இப்படி அதுதான் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே தான். சீமானம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு இப்போ ஸ்டூடெண்ட் சப்போர்ட்லாம் இப்போ அதிகமாக இல்லை. இப்போ எல்லாருமே டிவிகேவுக்கு மாறிட்டாங்க. ஸோ அதனால் வாய்ப்பு இல்லை. விஜய் சார் யங்ஸ்டருக்கு வழி கொடுப்போம். எல்லாருமே பழசு தான். ஒரு மாற்றம் வரட்டுனா நல்லா இருக்குமே. மாற்றம் மட்டும் மாறாமல் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். இப்போ வந்தவங்களாம் என்ன பண்ணாங்களோ அதை விட ஒரு கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவாரோன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வர்றது இல்லை. வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய போகுது. மக்கள் கையில் தான் இருக்குது. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே நான் கடந்த 4 வருஷம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு குற்ற சட்டம், இந்த பாலியல் தொந்தரவு, தேவையற்ற இந்த கஞ்சா எதுவும் கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது. வாய்ப்பு இருக்குது. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். மேக்ஸிமம் நாலேஜ் உள்ளவங்க மேக்ஸிமம் யோசிச்சு பார்த்தாலும் வரலாம். சொல்கிறது அவங்க மக்கள் மனசை பொறுத்தாங்க. ஏடிஎம்கே தான் ஓகே தான். ஆமாம், அவர் வந்து அரசியலுக்கு வந்து வராமல் பண்ணியிருக்கலாம். எதுவுமே 40 பேர் இறந்து போனாங்க, அதுக்கே நிற்கலையா, ஓடிட்டார். அதனால் வந்து அவர் வந்து மக்கள் அரசியலுக்கு வந்து பண்ணணும் அவசியம் இல்லையே, நாமளும் பண்ணியிருக்கலாம். விஜய் வந்து நோ கமெண்ட்ஸ் தான். ஏடிஎம்கே தான் நல்லாயிருக்கும். டிவிக்கேண்ணா மாற்றம் வேணும்ண்ணா. 6 வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகே, விஜய் அவருக்கு வந்தால் என்ன செய்வாங்க? சரிங்க, வேலை கட்டணம் ரொம்ப டீம் இருக்குண்ணா. ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பான்னு நம்புறேண்ணா விஜயை. அதுவே நான் இப்போ 2 வருஷம் இருக்காங்க. சொல்லவும் செய்வாங்க. சீமா வாய்ப்பு இல்லைண்ணா. விஜய் வேணாண்ணா.